blooming roses. Hi friends, welcome to Blooming Roses. Friends, பொதுவாக ரோஜா செடியில் பல பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியும். ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும், பெஸ்ட் பிரச்சனைகள் அதாவது பூச்சி பிரச்சனைகள் வரும், கிளைமேட்டிக் கண்டிஷனால் செடிகளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதுனால ரோஸ் செடியை கவனமாக வளர்க்கணும். அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உரங்கள் மற்றும் பெஸ்டிசைடு ஃபஞ்சிசைடு எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டே வரணும். இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியில் வரக்கூடிய ஒரு ஸ்பைடர் மைட் அதாவது சிலந்தி இனத்தை சேர்ந்த ஒரு 8 கால் பூச்சி பற்றி பார்க்கலாம். இதை இங்கிலீஷில் அரக்னிட்னு சொல்லுவாங்க. இது செடியில் உள்ள வெயின்ஸில் இருந்துட்டு சாரை உறிஞ்சும். இது ஒயிட் அல்லது ரெட் கலராக சிலந்தி விலையில் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாரை உறிஞ்சதுனால இலை சுருங்கி மஞ்சள் ஆகும், செடி வளர்ச்சி இல்லாமல் டல் ஆகும். அடுத்து வெப்பமான காலத்தில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் கண்டிஷனில் செடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையில் இந்த ஸ்பைடர் மைட் ரொம்ப ஆக்டிவாக பெருகும். காற்றோட்டம் குறைவாக இருந்தால் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும். செடிகள் நெருக்கமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அப்புறம் ரோட் பக்கத்தில் செடி இருந்தால் அதிகமாக தூசி வரும், தண்ணி வசதி குறைவாக இருக்கும். அப்போ அந்த பூச்சியால் அதிக பாதிப்பு ஏற்படும். வெயில் காலத்தில் தொட்டியில் இருக்கும் செடிகளில் ஸ்பைடர் மைட்டு அதிகமாக காணப்படும். இந்த பூச்சியை கட்டுப்படுத்தணுன்னா செடி மேலே தண்ணியை மேலேருந்து கீழே வர ஃபோர்ஸாக பீச்சை அடிக்கணும். அதனால் கொஞ்சம் பூச்சி கட்டுப்படும். எக்ஸோடஸ்ன்னு ஒரு பெஸ்டிசைடு இருக்குது. இது ஆர்கானிக் மருந்து. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது கடையில் ரப்பிங் ஆல்கஹால் கிடைக்கும். அதில் 1 கப்பு எடுத்து 4 கப்பு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். கெமிக்கல் ஸ்ப்ரே அவாய்ட் பண்ணுங்கள். அது நன்மை தரும் பூச்சிகளை கூட அழிச்சிடும். செடிகளை இடைவெளி விட்டு வைங்க. நல்லா காத்தோட்டமான இடத்துல நீங்கள் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். God bless you all. If you like this video, like, share and comment. Subscribe பண்ணுங்க please.